வணக்கம். சிவாய நமகா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெய்வ வழிபாடு, ரிஷி வழிபாடு, மூதாதையர்களுடைய வழிபாடு, பிதர்கள் வழிபாடு, அடுத்ததாக நாம் முக்கியமாக பார்க்கின்ற வழிபாடு நமது பெற்றோர்களின் வழிபாடு. பெற்றோர்கள் வழிபாடு என்பது இது முக்கியமாக பார்க்க வேண்டுமென்றால் மாணவர்களின் முக்கிய அங்காக வகிக்கிறது. மாணவர்கள் பொதுவாக பிள்ளை பருவத்தில் பள்ளிக்கு செல்கிறார்கள், பள்ளியில் பாடத்தை படிக்கிறார்கள், பள்ளியில் பலவிதமான துறையில் சிறந்து விளங்குகிறார்கள், அந்த துறையில் தேர்ந்தெடுத்து பலவிதமான விஷயங்களை கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலுடைய கட்டங்களை ஆரம்பித்து போகிறார்கள். இதில் முக்கியமாக பங்கு யாரு என்றால் பெற்றோர்கள் எனப்படுவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த நாள் கொண்டாடுகிறது. இந்த பிறந்த நாளுக்கு முக்கிய அங்கமே யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் என்ன நடக்கின்றது அப்படின்னால் அந்த குழந்தை என்னப்படுது அப்படின்னா கோவிலுக்கும் வழிபாடு பண்றது கிடையாது, மற்றபடி வேற எங்கேயும் போறது கிடையாது. அந்த புது உடையை உடுத்திட்டு கோவில்ல பள்ளிகளில் இனிப்புகளை வழங்கிவிட்டு அதை பெரிய பிரம்மாண்டமா கொண்டாடுகிறது. இதையும் நமது மூதாதையர்கள் எப்படி தர்மத்தை அடிப்படையாக சொல்லிக் கொடுத்திருக்காள் என்றால், நமது ஜென்ம நட்சத்திரம், அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் நம்மளை கொண்டாடக்கூடாது. யாரை கொண்டாட வேண்டும்? நமது பெற்றோரை கொண்டாட வேண்டும். அன்றைய தினம் அவருக்கு பாத பூஜைகள் செய்ய வேண்டும். இதுதான் ஜென்ம நட்சத்திரம். உதாரணத்துக்கு அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய பெற்றோர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். பாத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, மாத்ரு பூஜைன்னு சொல்லுவாங்க, தாய் தந்தையர் வழிபாடு அப்படின்னு பலவிதமான பெயர்கள் இது வேதத்திலையும் நம்மளுடைய வழிபாடு சம்பந்தப்பட்ட நூல்களிலும் இது கொடுக்கப்படுகிறது. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடு போய் பலவித ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பையன் முதல் கோவிலுக்கு வரான், அவ தாத்தாவோட கோவிலுக்கு வரான். அந்த குழந்தை கோவில்னா என்னன்னு தெரியாது, வழிபாடுனா என்னன்னு தெரியாது. அந்த தாத்தா ஆஷின் வர்றாரு, ஒன்னொன்னா சொல்றாரு, இதுதான் பிரகாரம், இதுதான் மண்டபம், இது முகப்பு, இங்க கொடிகம்பம் இருக்கும், இங்க நந்தி மண்டபம் இருக்கு, உள்ளாட மகா மண்டபம் இருக்கு, இங்க அர்த்த மண்டபம் இருக்கு, அப்ப கருவறை. இது எப்படி சொல்லிக்கொண்டார்? நம்மளுடைய உடம்பையும் கோவிலையும் சம்பந்தப்படுத்தி சொல்லி கொண்டு போகிறார். அந்த பையனுக்கு பாதி புரிந்தும் புரியாமலும் இருக்குது. உள்ள கருவறை கிட்ட போறாங்க, சுவாமியை நோக்கி தரிசனம் பண்றாங்க. முதலாவதாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அவன் கேட்கறான், வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அபிஷேகம் மீன்ஸ் வாட்? அப்போ அந்த ஆங்கிலத்துல அவருக்கு என்ன சொல்ல முடியும்? பாத்திங்னா சொல்ல முடியும், வேற எதுவும் அர்த்தங்கள் சொல்ல முடியாது. அப்போ சுவாமி இஸ் டேக்கிங் பாத்திங் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக அபிஷேகம் முடிஞ்ச உடனே திரை போட்டுடுறாங்க. இந்த திரை போட்டதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னா, நவ் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கும்போது திரைக்குள்ள என்ன நடக்கும்? அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அவேர்னஸ் கிடையாது. குழந்தை கேட்குது, அபிஷேகம் பண்ணும்போது பாத்திங் பண்ணும்போது காமிச்சாங்க, ஏன் ட்ரெஸ் போட்டு போடும்போது காமிக்கல அப்படின்ற விஷயத்த கேட்குது. அதுக்காக தான் பெற்றோர்களுடைய வழிபாடு நமக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா கோவில்ல போய் என்ன பண்ணுவோம்? கோவிலோட வழிபாட்டை நம்ம கரெக்டா பார்ப்போம். ஆக நம்மளுடைய சம்பிரதாயமே என்ன அப்படின்னா, அபிஷேகத்தை கண்ணான பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், கண்ணுக்கு குளிர்ச்சி என்ன அப்படின்னா அபிஷேகங்கள், அலங்காரங்கள், தீப அலங்காரங்கள், தீப தரிசனங்கள், மாவளை தோரணங்கள், புஷ்ப தோரணங்கள், இதெல்லாம் பார்க்கிறது. அதனாலதான் நம்ம கோவில்ல கூட பார்த்தோம் அப்படின்னா வர்ணமயமான வர்ணங்களை அடித்து அந்த அந்த பதுமைகளையும் அந்த ஒரு ஊழியமாக நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறார்கள். இதுதான் அபிஷேகம். ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது அது எண்ணெயிலேருந்து சந்தனாதி தைலத்திலேருந்து ஆரம்பிச்சு பலவிதமான திரவியங்கள் பண்ணும்போது நம்ம உள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அது கூட லகிக்கும். ஆக இந்த தாத்தாகப்பட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு அபிஷேகம்னா இதுதான், அலங்காரம்னா இதுதான், தரிசனம்னா இதுதான்,
நைவேத்தியம்னா இதுதான், பிரசாதம்னா இதுதான். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வேற எந்த மொழிகள்லையும் நமக்கு வந்து அர்த்தங்கள் கிடையாது. அபிஷேகங்களுக்கு நேர்விதமான டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புன்னு பார்த்து எதுலையுமே கிடையாது. அபிஷேகம் ஈக்குவல் டு அபிஷேகம் தான், நைவேத்தியம் ஈக்குவல் டு நைவேத்தியம் தான், பிரசாதம் பிரசாதம் தான். இப்போ வீட்டில் பண்ற உணவுக்கும் கோவில்ல கொடுக்குற உணவுக்கும் பலவிதமான வித்தியாசம் இருக்கிறது. வீட்டில் உணவுன்றோம், அதையே ஒரு சுவாமி கிட்ட போய் நைவேத்தியம் பண்ணி நம்ம பருகணும் அப்படின்னா அது பிரசாதம். வீட்டில் சாதாரணமா கிளாஸ்ல ஜலம் குடிச்சோம் அப்படின்னா அது தண்ணி. இதையே சுவாமிக்கு போய் அந்த தீர்த்தத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து தீர்த்தம். ஆக இந்த மாறுபடுதல் தான் பெற்றோர்கள் மூலியமாக குழந்தைகளுக்கு சொல்லி குழந்தைகள் வந்து கடைபிடிக்க வேண்டும். ஆக இந்த குழந்தைகள் ஆகப்பட்டது, இன்றைய தலைமுறை குழந்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் வழிபாட்டை முழு முதமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி? தினசரி குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும், பாதத்தை தொட்டு நமஸ்கரிக்க வேண்டும். பாதம் இது. அப்போ இந்த உலகத்திலே முக்கியமானது எது அப்படின்னா பாதம் தான். இந்த பாதம் தான் முக்கியமானது. இதை எல்லா வேதங்களையும், அது ரிக்வேதமா இருக்கட்டும், எஜுர்வேதமா இருக்கட்டும், சாமவேதமா இருக்கட்டும், அதர்வண வேதமா இருக்கட்டும், உபனிஷத்து வாக்கியமா இருக்கட்டும், இல்ல ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், எல்லா புராணங்களையும் நம்ம ரிஷிகள் வந்து இதை தெளிவர 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 சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். ஆக ஒரு பாத தரிசனம், ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா முதலாவதாக பாதத்தை தான் பார்க்கணும். அது விஷ்ணுவா இருக்கட்டும், இல்ல இது ஒரு அம்பாலா இருக்கட்டும், முருகராகட்டும், பாதத்தை பார்க்கணும். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பெற்றோரை பார்க்கிறோம் என்றால் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். இந்த பாத பூஜை சேவனம் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆக இந்த பெற்றோர்கள் வழிபாடு என்பது நமது வாழ்க்கையில் முக்கியமாக அங்காக வகிக்கின்றது. வணக்கம்.